ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் கிச்சன். சப்பாத்தி பூரி செஞ்சீங்கன்னா தொட்டுக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கேரட்டும் முங்குற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மணம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 அடுக்கு கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ண 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு உருளைக்கிழங்கி கேரட்டையும் மசிச்சு சேர்த்துக்கலாம். கிழங்கும் கேரட்டும் வேக வைக்கும் போது ஊற்றிருந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கும் பூரிக்கும் இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு மசியல் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு தூக்கலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.